இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இப்போ பார்க்க போறோம். நீங்க இப்போ வீடியோவில் பார்க்குற அதில் தெரியும் நெறைய பச்சை பயிறு இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நார்மல் ரைஸு, அப்புறம் மாப்பிள சம்பா ரைஸு, கொண்டைக்கடலை, கருப்பு கடலை, அப்புறம் வந்து வெள்ளக்கடலை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க உளுந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சேன். ஊற வச்சதுக்கப்புறமா நார்மல் நம்மளோட மிக்ஸியில தாங்க அரைச்சேன். என்ட்ட கிரைண்டரே கிடையாது. ஸோ மிக்ஸியில நல்லா மாவா வந்து கொஞ்சம் மிக்ஸி சூடாச்சு அப்படின்னா, நீங்க ஐஸ் கியூப் போட்டு அரைச்சி மூடி வச்சுட்டிங்கன்னா, மறுநாள் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புளிச்சு, மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க அரைச்ச உடனே இருந்த மாவுக்கும், மறுநாள் காலையில நீங்க பார்க்குற மாவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா, மறுநாள் அந்த புளிச்ச மாவை நீங்க எடுத்து அழகா தோசை ஊத்துறதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ இப்போ நான் தோசை ஊத்துறேன் பாருங்க. எப்படி அழகா ரவுண்டா சூப்பரா வரும். ஸோ இந்த தோசைக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி தான். பக்கத்தில் ஒரு குக்கர் இருக்கா, அந்த குக்கரில் வந்து சிக்கன் கிரேவி இருந்தது. ஸோ சூடாக தோசை போட்டு அப்படியே சூடாக அந்த சிக்கன் குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், லஞ்சாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதில் இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ டயட்டில் இருந்தால் தோசையை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு யோசனை வரும். ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டம் எதையுமே நம்ம அவாய்ட் பண்ணாமல் நம்ம டயட்டில் இருந்து நம்ம பிடிச்சத சாப்பிட்டு நம்ம வெயிட் குறைஞ்சா மட்டும்தான் அந்த வெயிட் வந்து நமக்கு நிரந்தரமாக அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். இல்லை நம்ம வந்து மல்லு கட்டி ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி திருப்பி உங்களோட நார்மல் ஃபுட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டயட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிதா அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் அரைச்ச மாவு வந்து நிறைய, ஸோ அது எனக்கு ஒரு 2 to 3 days வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.